ரஜினி சார் ஒரு டைம் வேறு ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்போ போகும்போது இருந்தார். விஷ் பண்ணிட்டு போனேன், விஷ் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க அசிஸ்டண்ட் ஜெயராமன் இல்லை, அண்ணன் கூப்பிட்றாங்க அப்படின்னா, சார் இல்லை செந்தூர் போய் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் ரொம்ப நன்றி சார். இல்லை நல்லா நல்லா இருந்துச்சு, அப்படி பண்ணணும் அப்படின்னாரு. அவர் ரொம்ப எனக்கிட்ட ரொம்ப இதாக இருப்பார். அதான் ஒரு இன்சிடெண்ட்டு சொன்னா, ராணுவ வீரனில் ரஜினி சாருக்கு டூ போட்டேன். மொத்தம் 3 பேருக்கு தான் டூ போடுறேன். ரஜினி சார் ஒரு ஃபயர் இது, அது ஜஸ்டினா யாருன்னு தெரியல. ரஜினி சாருக்கு டூ போட்டுனாங்க. சரின்னு போயிருந்தேன். போனால் ஃபயர் ஷாட்டு. அப்போ அன்னைக்கு எடுக்கும்போது அவர் இல்லை. சரின்னு எனக்கு இப்போ ஃபயர் ட்ரெஸ் போட்டாங்க. போட்டுட்டு இங்கே கண்ணாடி வச்சு இது பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியும். சரின்னு ஊற்றுனாங்க. ரத்தன மாஸ்டர் தான். அப்போ தீயை பற்ற வச்சாங்க. நான் ஜம்ப் பண்ணி கிக் பண்ணி தோணும். நல்ல ட்ரெஸ்ஸு அப்போல்லாம் சிம்பிளாக போயிடுச்சு. ஒரு 10 கிலோ இருக்கும் அது. ஆமாம். அப்போ ஏன்ட்டு இது ஒன்றாக்கா எரியலை, சரியாக எரியலை. கேமரா கட் என்னடா அப்புறம் மாஸ்டர் திட்டுறாரு. இதெல்லாம் 2-3 டேக்காக பார்த்துக்கிட்டு ஒழுங்காக பண்ணுறது இல்லையா பார்த்தாங்கன்னு. எனக்கு தெரியாது. நான் நிற்கிறேன் உள்ளுக்கு, கண்ணாடி மட்டும் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்ன அப்புறம் தான் தெரியும், பெட்ரோலை ஊற்றி லோஷனையும் ஊற்றிருக்காங்க. பார்த்த ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் இப்படி நெருப்பு வச்சாங்கல்ல சார், எனக்கு மேலே எரியுது சார். மேலே எனக்கு ஒன்றுமே புரியல, வெறும் நெருப்பாக எரியுது. ஆக்ஷன்ட்டாக நம்மளுக்கு ஃபைட் பண்ண போகிறேன். அந்த இதில் உள்ள இது வந்து என்ன இருக்காங்கன்னா, இந்த நரம்பில் தான் தப்பாங்க. இதை பதட்டத்தில் நூலில் தைச்சிட்டாங்க. அந்த நூல் தீப்பட்டு அந்த கண்ணாடி உள்ளே விழுந்துருச்சு. விழுந்தால் மூச்சு எப்படி புகை வந்துருச்சு. புகை வந்தால் உண்மையிலேயே சார் அப்போ தான் என் பொண்ணு பிறந்து 8 மாதம் கண்ணில் நிற்கிது. ஆகா, கடைசி குப்புரை படுத்துட்டேன். என்னால் கடைசி மூச்சு ஒன்றும் முடியல. பிடிச்சி இப்படி பிச்சு இழுத்தேன். இப்படி இழுக்கும்போது டக்குன்னு கையை பிடிச்சிட்டு கோணியை கொண்டாந்து போட்டார். யார்? ரத்ன மாஸ்டர். இல்லைன்னா அன்னைக்கு நான் அவுட்டு. நேரம் மூஞ்சிக்கு வந்திருக்கோம். மறுநாள் ஷூட்டிங்கு யார் நம்ம இவர் கோவர்தன் சார் ஷூட்டிங் இது ஸ்டுடியோ இருக்குல்ல, அங்கே எல்லோரும் டைரக்டர்கிட்ட எல்லோரும் நின்றுக்கிட்டு இருக்கோம். ரஜினி சார் வர்றாரு. அது உள்ளே வந்த உடனே நான் வணக்கம் வணக்கம் சார், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. சார் என்ன சார், எனக்கு தெரியும் நான் எதுவும் பண்ணலை, ஏதாவது நான் தானே அவரை பற்றி சொல்லியிருந்தாலோ ஏதாவது. என்ன சார், இல்லை அப்படி பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னாரு. அடுத்த வார்த்தை அது ஒன்றும் புரியல சார், என்னன்னு தெரியும். இல்லை நீங்கள் லெக் ஒர்க் பண்ணணும், நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது. அவர் சொல்கிறாரு, அது மனிதங்க சார், லெக் ஒர்க் பண்ணணும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணலாமா, அதுக்கு தனியாக ஆள் இருக்காங்களே, நீங்கள் லெக் ஒர்க்கு தானே பண்ணணும், ஏன் நீங்கள் ஃபயர்லாம் பண்ணீங்க அப்படின்னாரு. அப்போ தான் அதுக்கு தானே, இல்லை சார் இதாகிடுச்சு அப்படின்லாம் பண்ணாதீங்க இனிமே அப்படின்னு உரிமையாக கண்டிச்சுட்டு போய்